Hello students, I am happy to welcome you all to physics class. Physics second lesson current electricity la அடுத்ததா பார்க்க போற topics carbon resistors, color code for carbon resistors, temperature dependence of resistivity, temperature coefficient of resistivity, determination of internal resistance. First topic carbon resistors. கார்பன் மின்தடையாக்கிகள் தமிழில் சொல்லுவோம். இதோட பிக்சர் கொடுத்துருக்கோம். கார்பன் ரெசிஸ்டர்ஸ் பாருங்கள். இதோட மையத்தில் செராமிக்கில் செய்யப்பட்ட கோர் இருக்கும். அதை சுற்றி கிறிஸ்டலைன் கார்பன் இருக்குது. கிறிஸ்டலைன் கார்பன் இஸ் டெபாசிட்டட் ஓவர் தி செராமிக் கோர். அதுதான் இந்த ரெசிஸ்டரோட அமைப்பு. இந்த ரெசிஸ்டர் இன்எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை குறைவு, நம்ம நீண்ட நாளுக்கு உழைக்கக்கூடியதாக இருக்கும், அளவில் சிறியதாகவும் இருக்குது. இப்போ இந்த ரெசிஸ்டர் மேலே கலர் பேண்ட் இருக்குது, அது பார்த்துருப்பீங்க. இந்த கலர் பேண்டை வச்சு தான் இந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் டாபிக் கலர் கோட் ஃபார் கார்பன் ரெசிஸ்டர்ஸ். இந்த கார்பன் ரெசிஸ்டர் மேலே இருக்க ரிங்ஸ், அதன் மூலமாக தான் நம்ம அதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டேபிள் பாருங்கள், கலர் கோடிங் ஃபார் ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்டிங்கில் கலர், நம்பர், மல்டிப்ளையர், டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஸில் பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ, வயலட், க்ரே, ஒயிட், கோல்டு, சில்வர், லாஸ்ட் ஒன் கலர்லெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் ஃப்ரம் 0 to 9 கொடுத்துருக்காங்க. இந்த மல்டிப்ளையர் பிளாக் 1 கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் 10 power 1, ரெட் 10 power 2, ஆரஞ்ச் 10 power 3, எல்லோ 10 power 4, க்ரீன் 10 power 5, ப்ளூ 10 power 6, வயலட் 10 power 7, க்ரே 10 power 8, ஒயிட் 10 power 9, கோல்டு 10 to the power -1, சில்வர் 10 to the power -2. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் காலம் டாலரன்ஸ். கோல்டுக்கு 5%, சில்வர் ரிங் இருந்தால் 10%, ரிங் எதுவும் இல்லை அப்படின்னா 20%. சரி, இந்த கலர்ஸ் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கலர்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் அதை எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். பிபி, ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப். ஸோ இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இந்த கலர்ஸ் நம்மளுக்கு மறக்காது. எந்தெந்த கலர்ஸுக்கு என்ன நம்பர் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் வைஃப். இதில் ஃபஸ்ட்டு பி பிளாக் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பி ப்ரௌன், அதே மாதிரி 2 ஜி இருக்கும். ஒரு ஜி க்ரீன், இன்னொரு ஜி க்ரே. இது ரெண்டுத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கார்பன் ரெசிஸ்டரோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த பிக்சர் பாருங்கள். இதில் ஒரு கார்பன் ரெசிஸ்டர் எடுத்திருக்கோம். இதில் டோட்டலாக 4 ரிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிங் க்ரீன், செகண்ட் ரிங் ப்ளூ, தேர்ட் ரிங் ஆரஞ்ச், ஃபோர்த் ரிங் கோல்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கலர் ரிங்ஸை வச்சு தான் இந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கலர் க்ரீன், அதை 5ன்னு எடுத்துக்கலாம். இந்த டேபிளில் பார்த்தா தெரியும், க்ரீனுக்கு நேராக நம்பர் 5. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ளூ ரிங் இருக்குது. ப்ளூ ரிங் டேபிளில் 6, அப்போ 5 6 வந்துருச்சு. தேர்ட் ரிங் ஆரஞ்ச், ஆரஞ்ச் நம்பர் 3ன்னு இருக்குது. ஸோ தேர்டு ரிங்காக வர்றதை நம்ம மல்டிப்ளையரை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 2 ரிங்ஸுக்கு நம்ம நம்பர் எடுத்துக்கணும். தேர்டாக வர ரிங்குக்கு அதோட மல்டிப்ளையர் எடுத்துக்கணும். அப்போ 10 to the power 3. நெக்ஸ்ட் டாலரன்ஸ், அந்த 4th ரிங் பார்க்கும்போது கோல்டு கலரில் இருக்குது. ஃபார் கோல்டு டாலரன்ஸ் 5%. ஸோ அவ்வளோதான். இந்த கார்பன் ரெசிஸ்டரில் இந்த 4 ரிங்கை வச்சு நம்ம சம் டேட்டா எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு க்ரீனுக்கு 5, ப்ளூக்கு 6, தேர்டாக இருக்கிற ஆரஞ்ச்
10 to the power 3 எடுத்துருக்கோம், அதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 56 into 10 power 3 ஓம் ஆர் 10 to the power 3ன்றது கிலோ. அப்போ 56 கிலோ ஓம் அப்படின்னு எழுதலாமா? வித் டாலரன்ஸ் 5%. இந்த டாலரன்ஸ் அப்படின்றது இப்போ இந்த ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் 56 கிலோ ஓமில் அது கூட அந்த வேல்யூஸ் கூட 5% அதிகமாக இருக்கலாம், இல்லைனா 56 கிலோ ஓம் அதுலேருந்து 5% கம்மியாக இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% அது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த டேபிள் பாருங்கள், இதில் ஃபஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட், டெசிமல் மல்டிப்ளையர், டாலரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கார்பன் ரெசிஸ்டர் அதை கண்டுபிடிச்சி நோட்டில் எழுதி வைங்க. நெக்ஸ்ட், டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர். அதுக்கு ஹீட் கொடுக்குறோம். ஹீட் கொடுக்கும்போது அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பிஃபோர் ஹீட்டிங் இருக்கிற ரெசிஸ்டிவிட்டிக்கும் நம்ம ஹீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற ரெசிஸ்டிவிட்டிக்கும் வேரியேஷன் இருக்கும். இதை ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மூலம் நம்ம கொடுக்க முடியும். rho t equal to rho naught 1 plus alpha t minus t naught. Here rho t is the resistivity of a conductor at t degree Celsius. இப்போ t degree Celsius என்றது சப்போஸ் இந்த காப்பர் கண்டக்டரை நம்ம ஒரு 100 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்போது அந்த டைமில் இருக்கிற ரெசிஸ்டிவிட்டியை தான் நம்ம rho t அப்படின்னு சொல்கிறோம். rho naught அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ் இருக்குது, அது ஒரு ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். அந்த டைமில் இருக்கிற ரெசிஸ்டிவிட்டி rho naught. Alpha is the temperature coefficient of resistivity. Alpha is the temperature coefficient of resistivity. Next topic, temperature coefficient of resistivity. The 2 mark question, definition கொடுத்துருக்காங்க. It is the ratio of increase in resistivity per degree rise in temperature to its resistivity at T naught. இப்போ T நாட்ன்றது ஒரு ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கலாம். அந்த டைமில் இருக்கிற ரெசிஸ்டிவிட்டிக்கும் பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. பர் டிகிரி அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ். அப்போ 20 டிகிரி செல்சியஸ் இருந்த ரெசிஸ்டிவிட்டிக்கும் 21 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகிற ரெசிஸ்டிவிட்டிக்கும் இருக்கிற ரேஷியோ தான். ஸோ இன்க்ரீஸ் ஆன ரெசிஸ்டிவிட்டியை நம்ம நியூமரேட்டரில் போடணும். T நாட் டிகிரி செல்சியஸில் இருந்த ரெசிஸ்டிவிட்டியை நம்ம டினாமினேட்டரில் போடுவோம். அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரேஷியோ தான் நம்ம டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். rho t equal to rho naught 1 plus alpha t minus t naught. rho naught உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். rho naught plus alpha rho naught t minus t naught. rho naught லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. அப்போ rho t minus rho naught equal to alpha rho naught t minus t naught. நம்ம டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்க போகிறோம், தட் இஸ் ஆல்ஃபா. அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு rho t minus rho naught டிவைடட் பை rho naught t minus t naught, வேர் rho t minus rho naught வந்து நம்ம டெல்டா ரோன்னு எடுக்கலாம். டினாமினேட்டர் t minus t naught இருக்குது, அதை டெல்டா tன்னு எடுக்கலாம். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு டெல்டா ரோ பை ரோ நாட் இன்ட்டு டெல்டா டி. ரெண்டு ஈக்குவேஷனும் எழுதலாம். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட் பை ரோ நாட் டி மைனஸ் டி நாட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ரோ பை ரோ நாட் இன்ட்டு டெல்டா டி. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவோட யூனிட் பர் டிகிரி செல்சியஸ், அதோட எஸ்ஐ யூனிட் பர் டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட், இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டரில் எப்படி இருக்கும், செமி கண்டக்டரில் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஃபார் கண்டக்டர்ஸ் ஆல்ஃபா இஸ் பாசிட்டிவ். இங்கே ஆல்ஃபான்றது என்னது, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. இதே செமி கண்டக்டரில் ஆல்ஃபா இஸ் நெகட்டிவ். நெக்ஸ்ட்,
if the temperature of conductor increases, the average kinetic energy of electron in the conductor increases. ஒரு கண்டக்டரில் நம்ம ஹீட் கொடுக்கும்போது அதோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அது உள்ளே இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் கெயின் சம் எனர்ஜி. ஸோ அப்போது ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். the temperature increases, average kinetic energy of the electron in the conductor increases. In the case of semiconductor, the resistivity decreases with increase in temperature. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கண்டக்டரில் நம்ம ஹீட்டு கொடுத்தோம், அப்போது ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். பட் இன் செமிகண்டக்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். எதனால் அப்படின்னு பார்க்கும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், electrons will be liberated from their atoms. ஸோ அதனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது இன் செமிகண்டக்டரில். பாயிண்ட் பாருங்கள், frequent collision and there is a collision takes place between the electrons. அந்த collisionனால resistivity increase ஆகுது. But in the case of semiconductor, current increases, resistivity decreases. Current increases, resistivity decreases. Next, the electrical resistivity rho equal to m by ne square tau. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம், செக் பண்ணிக்கங்க. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி rho equal to m by ne square tau. Here n is the number density of the electrons and tau is the average time between the collision. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டரில் இருக்குது, ரைட் சைடில் இருக்க டேர்முக்கு டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அப்போ ரோக்கு இது எப்படி இருக்கும்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் resistivity of the material is inversely proportional to number density of the electron and also inversely proportional to average time between the collision. Next, in metals, if the temperature increases, the average time between the collision decreases. Temperature increase ஆகும்போது average time between the collision, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த collisionக்கு நடுவில் இருக்கிற ஆட்டம்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸுக்கு நடுவில் இருக்கிற அந்த கொலிஷன், அந்த டைம் டிக்ரீஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் n இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இண்டிபெண்ட் அந்த வேர்டு வந்தாலே இதை சார்ந்து இல்லைன்னு அர்த்தம். அப்போது நம்பர் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் அதை பொறுத்து அந்த நம்பர் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து மாற போகிறது இல்லை. ஓகே, in semiconductors the temperature increases, n increase and average time between the collision decreases. n increase ஆகுது, tau decrease ஆகும். but increase in n, number density of electron increase ஆகுது, is dominating the decreasing tau. so n increase ஆகும்போது அந்த average time between the collision வந்து இந்த n வந்து டாமினேட் பண்ணுறதுனால so that the overall resistivity decreases. Next topic, determination of internal resistance. இந்த சர்க்யூட் டயக்ராம் பாருங்கள். ஒரு பேட்ரி, அது பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்மால் ஆர். ஆக்சுவலாக இந்த பேட்ரியோட ரெசிஸ்டன்ஸ் அது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த சர்க்யூட்டில் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டர் மூலமாக அந்த செல்லோட இஎம்எஃப் நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செல்லோட இஎம்எஃப் 9 வோல்ட் இருக்குது அப்படின்னா அந்த செல்லில் இருக்கக்கூடிய அந்த இஎம்எஃப்பை நம்ம இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டர் மூலமாக டைரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த வோல்ட் மீட்டர்ன்றது வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கும் ஃபார் டிஃப்ளெக்ஷன். அப்படி இருக்கிற காரணத்தால் இந்த சர்க்யூட்டை நம்ம வந்து ஒரு ஓப்பன் சர்க்யூட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ டைரெக்டாக அந்த செல்லோட இஎம்எஃப் இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட் மீட்டரில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த செகண்ட் சர்க்யூட் டயக்ராமில்
ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் கேபிட்டல் ஆர். இப்போ இந்த சர்க்யூட் வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகுது. இப்போ என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா, இப்போ இந்த சர்க்யூட்டில் என்ன நடக்குதுன்னா, the potential difference across capital R. இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இந்த செல்ஸுக்கு நடுவே இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த பிக்சரில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸுக்கு நடுவில் the potential difference across ஆரும் the potential difference across the cell இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the potential drop across the resistor capital R. இந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த potential drop across the resistor R is V equal to IR. equation 1 எடுத்துக்கலாம். இந்த வோல்ட்மீட்டர் காட்டுற வேல்யூ V அந்த செல்லோட EMF விட கம்மியாக தான் இருக்கும் டியூ டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போது கம்மியாக இருந்ததுன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த வோல்டேஜ் ட்ராப்டை வந்து கேபிட்டல் வின்னு எழுதலாம். ஸோ கேபிட்டல் V ஈக்குவல் டு Xi மைனஸ் IR. டேர்ம்ஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ IR ஈக்குவல் டு Xi மைனஸ் Vன்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 2 டிவைட் பை ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், V ஈக்குவல் டு IR. அப்போ IR ஈக்குவல் டு Xi மைனஸ் V பை IR Vன்னு எடுத்துக்கலாம். இதில் I and I get cancel ஆகிடும். From this R equal to Xi minus V by V into R. Xi, V and R மூணு டேர்ம்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சர்க்யூட்டில் இருக்கிற அந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகிற டோட்டல் கரண்ட்டையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகிற பவரும் பேட்டரியில் மென்ஷன் பண்ணியிருக்கிற பவரும் ஈக்குவலாக இருக்காது பிகாஸ் ஆஃப் தி internal resistance. Due to internal resistance, the power delivered to the circuit is not equal to power rating mentioned in the battery. Power P equal to I Xi. Xi ஓட வேல்யூ நம்ம ஈக்குவேஷன் 2ல இருந்து கொண்டு வரலாம். ஈக்குவேஷன் 2 IR equal to Xi minus V. Xi தான் நம்மளுக்கு வேணும். V லெஃப்ட் சைடில் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ IR plus Vன்னு கிடச்சிரும். தென் P equal to I. V ஓம்ஸில் இருந்து கொண்டு வரலாம். இதில் நம்ம ஈக்குவேஷன் 1ல கூட V equal to IRன்னு கொடுத்துருக்கோம். ஸோ I into IR plus I small r மல்டிப்ளை பண்ணுங்கள். I into IR I square capital R plus I into I small r I square R அப்படின்னு கிடைக்கும். ஸ்மால் r இஸ் ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கலாம். I square capital Rன்றது பவர் டெலிவர்ட் டு தி எலக்ட்ரிக்கல் டிவைஸ்னால் நம்ம சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிவைஸ். I square small rன்றது பவர் டெலிவர்ட் டு தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு போகக்கூடிய பவரை நம்ம I square Rன்னு எடுத்துக்கலாம். I square capital Rன்றது நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த எலக்ட்ரிக் டிவைஸுக்கு போகக்கூடிய பவர் எடுத்துக்கலாம். For a good battery, the internal resistance is very small. I square small r very much less than I square capital R. இதில் internal resistance, external resistance அப்படி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸ்மால் ஆர்ன்றது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், கேபிட்டல் ஆர்ன்றது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதில் டாமினேட் பண்ணுறது I square capital R. அப்போ டோட்டல் பவர் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு தான் போகுதுன்னு அர்த்தம். ஃபார் குட் பேட்டரியாக இருந்தால் அப்படி இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி அது பாசிபிள் கிடையாது. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு பேட்டரிக்கும். ஓகே.